இந்த வாட்டி 10 ரூபாய்க்கு சாப்பாடு இருந்தாலும் ஏழ்மையான கஷ்டப்படுற ஆள் இருக்கிறாங்களே, ஒரே ஒரு டீ சாப்பிட்ற காசில் நம்ம கடையில் 10 ரூபாய்க்கு சாப்பாடு சாப்பிட்றது. டீயை 10 ரூபாய்க்கு கிடைக்கிறது இல்லை, ஆனால் நாங்கள் 10 ரூபாய்க்கு தரோம். 1 ரூபா வடை, 10 ரூபா சாப்பாடு, 20 ரூபாய்க்கு சிக்கன் தொக்கு. கறியாக ஃபுல்லாக கறியாக இருக்காது, எலும்போடு 20 ரூபாய்க்கு ப்ளஸ் தொக்கு. அந்த தொக்கை போட்டு வச்சு சாப்பிட்டோம். 10 ரூபாய்க்கு அதை காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காகப்பா. நிறைய காலேஜ், நம்ம வள்ளியம்மாள் காலேஜ் தான் நம்ம மெயினாக ஏம் பண்ணி போடுறது. காலேஜ் ஸ்டூடெண்ட்டு காலையில் இருப்பாங்க, 10 ரூபா 20 ரூபா பாக்கெட் மணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக தான் இந்த ஆஃபரு. அதாவது ரொம்ப லாபம்னு சொல்ல வரல, கஷ்டம்தான், இருந்தாலும் பரவாயில்ல, போதும். ஒரு சேவை மனப்பான்மையோடும் செய்கிறோம். அதுக்குன்னு வருமானம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு லேபர் காசு கிடைக்கும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பாருங்க, நம்ம அண்ணா நகர் வீடியோ பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம அண்ணா நகர் வீடியோ பண்ண வந்தாலே மேக்ஸிமம் இந்த கடை தாங்க இது வரைக்கும் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். அது அஃபோர்டபுள். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 1-2 வந்து வேறு கடை பண்ணியிருக்கேன். ஆனால் 90% வந்து இந்த கடை தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவங்க அப்பப்போ வந்து ஏதோ புதுசு அஃபோர்டபுள் காம்போஸ் அண்டு ஒரு ப்ரைஸ் வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மார்னிங்கில் வந்து 35 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் டிஃபன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து காம்போவை சேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து 80 ருபீஸ்க்கு வந்து அன்லிமிட்டட் பிரியாணி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்துக்கு முன்னாடி நைட்டு வந்து 199 ருபீஸ்க்கு வந்து ஃபேமிலி காம்போன்னு சொல்லி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதுவும் வந்து கவர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆஃப்டர் 2-3 மந்த் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வெரைட்டி ரைஸ். அதாவது அண்ணா நகர் சைடில் 10 ரூபாய்க்கு வந்து வெரைட்டி ரைஸு. நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். இந்த ப்ரைஸ் இது வரைக்கும் யாரும் கொடுத்ததும் கிடையாது. இந்த ப்ரைஸ் வந்து இதுக்கப்புறம் யாரும் கொடுக்கவும் கண்டிப்பாக மாட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் வந்து யாருமே கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா 10 ரூபாய்க்கு இந்த வெரைட்டி ரைஸு. 10 ரூபாய்க்கு என்னென்ன வருது பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சி, தக்காளி, தயிர், லெமனு, புளி, இது எல்லாமே வந்து பிரிஞ்சுமே வந்து 10 ரூபாய்க்கு தான். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தொக்கு கொடுக்குறாங்க. சிக்கன் தொக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் எக்கு வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சைட் டிஷ்ஷாக. இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வாங்குறதா இருந்தால். இது இல்லாமல் நார்மலாக நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொடுக்காம சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஊறுகாவையும் புதினாவும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த 10 ரூபாய்க்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு சத்தியம் எனக்கு தெரியலங்க. 10 ரூபாய்க்கு நான் வெரைட்டி ரைஸ் வந்து ஒன்றே வந்து பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டையில் வந்து ஒரு கடை வந்து நம்ம பண்ணியிருந்தோம் 10 ரூபாய்க்கு. அது ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அந்த சைதாப்பேட்டையில் கூட ஓகேங்க. அண்ணா நகர்னாலே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் அண்ணா நகரில் கூட எப்படி சொல்கிறது, காசுக்காக கஷ்டப்படுறவங்க, அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கூலி வேலைக்கு போகிறவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ணா நகரில் கூட இந்த கடையில் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துருக்க கடையோட பேர் பார்த்தீங்கன்னா சக்தி டிஃபன் சென்டர். பக்கத்துல தான் என்னென்ன ரவுண்டானா ரிலையன்ஸுக்கு பக்கத்துல தான் வந்து போட்டிருக்காங்க இந்த கடை. இந்த கடை வந்து மேக்ஸிமம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. காலேஜ் இருக்கும்போது அங்கேயும், காலேஜ் இல்லாத போது இங்கே வந்து மாற்றிடுவாங்க. எல்லா லொக்கேஷனுமே வந்து நான் பின் பண்ணிடுறேன். இந்த 10 ரூபாய்க்கு எப்படி கொடுக்குறாங்க, என்ன ஐடியா இது பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே நம்ம ஓனர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதுசாக பண்ணணும் தான் பிளானே. இந்த வாட்டி 10 ரூபாய்க்கு சாப்பாடு. 10 ரூபாய்க்கு சாப்பாடு. இது அண்ணா நகர்னா ஞாபகம் இருக்கா? இருந்தாலும் ஏழ்மையான கஷ்டப்படுற ஆள் இருக்கிறாங்களே, ஆமாம், அவங்களுக்காக 10 ரூபாய்க்கு சாப்பாடு. ஓகே. ஒரே ஒரு டீ சாப்பிட்ற காசில் நம்ம கடையில் 10 ரூபாய்க்கு சாப்பாடு சாப்பிட்டு. டீயே நிறைய இடத்துல 10 ரூபாய்க்கு எல்லாம் கிடைக்கிறது இல்லை. டீயை 10 ரூபாய்க்கு கிடைக்கிறது இல்லை, ஆனால் நாங்கள் 10 ரூபாய்க்கு தரோம். 10 ரூபாய்க்கு தரீங்க. வடை 1 ரூபாயா? ஆமாம், வடை 1 ரூபா. ஓகே. 1 ரூபா வடை, 10 ரூபா சாப்பாடு. 20 ரூபாய்க்கு சிக்கன் தொக்கு. 20 ரூபாய்க்கு சிக்கன் தொக்கு. 20 ரூபாய்க்கு சிக்கன் தொக்கு. 20 ரூபா ப்ளஸ் 10 ரூபா ப்ளஸ் ஒரு 10 ரூபா. 20 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். 20 ரூபாய்க்கு சிக்கன் சூப்பராக சாப்பிட்டு போயிடும். சிக்கன் தொக்கோட சாப்பாடு சாப்பிட்டு போயிடும். சிக்கன் தொக்கு எப்படின்னா இருக்குது? சிக்கன் தொக்கு இல்லை 20 ரூபாய்க்கு இது எப்படி, என்ன மாதிரி? 20 ரூபாய்க்கு எலும்போடு வரும். ஓகே. அதாவது கறியாக ஃபுல்லாக கறியாக இருக்காது, எலும்போடு 20 ரூபாய்க்கு ப்ளஸ் தொக்கு. அந்த தொக்கை போட்டு வச்சு சாப்பிட்டு அப்படிங்களா? ஓகே. நான் என்னென்ன கொடுக்குறீங்க 10 ரூபாய்க்கு? 10 ரூபாய்க்கு வெரைட்டிஸு. வடை 1 ரூபா. ஓகே. பிரிஞ்சி 10 ரூபா, தக்காளி சாதம் 10 ரூபா, சாம்பார் சாதம் 10 ரூபா, லெமன் 10 ரூபா, புளி 10 ரூபா, தயிர் 10 ரூபா. ஓகே. மொத்தம் 6 ஐட்டம் 10 ரூபா. 6 ஐட்டம். ஆமாம். ஓகே. கலந்து வாங்கியும் சாப்பிட்லாம். ரெண்டு சாப்பிட்டா போதும். 10 ரூபானா எல்லாமே 10 ரூபா 60 ரூபாய்க்கு சாப்பிட்ணுன்னு இல்லை. 2 சாப்பாடு 10 ரூபா 20 ரூபா. 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா நார்மலாக இருக்கும். ஒரு 2 இட்லி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு சாப்பிட்டோம்னா சாப்பாடு திருப்தியான சாப்பாடு. இந்த 10 ரூபா கான்செப்ட் எப்படி நான் யோசிச்சுங்க? 10 ரூபாய்க்கு அதை காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காகப்பா. நிறைய காலேஜ், நம்ம வள்ளியம்மாள் காலேஜ் தான் நம்ம மெயினாக ஏம் பண்ணி போடுறது. காலேஜ் ஸ்டூடெண்ட்டு காலையில்
இருப்பாங்க. 10 ரூபா 20 ரூபா பாக்கெட் மணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக தான் இந்த ஆஃபரு. காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக ஆஃபரா? ஆமாம். வேறு ஏதாவது ஆஃபர் இருக்கா உங்களுக்கு? காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். நைட்டு டிஃபன் தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக 50 ரூபாய்க்கு காம்போ. எல்லாமே 10 ரூபா. தோசை 10 ரூபா, பரோட்டா 10 ரூபா, இட்லி 10 ரூபா, ஆம்லேட் 10 ரூபா, 5 ஐட்டம் 50 ரூபா. 50 ரூபா தான் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு போயிட்டே. ஓகே ஓகே. அந்த டின்னர் என்ன இருக்கா இப்போ? இருக்கு 50 ரூபாய்க்கு காம்போ. அது ஏதாவது டைமிங் ஏதாவது இருக்கா? டைமிங் அதான் 6 to 12 நைட்டு. ஓகே. ஈவினிங் வந்து 6 மணிலேருந்து நைட்டு 12 மணிக்கு வரலாம். நம்மக்கிட்ட 50 ரூபா எடுத்துன்னு வந்தால் அருமையான டிஃபன். சிக்கன் தொக்கு, சிக்கன் சேர்வா, சாம்பார் சட்னி, இதோட 5. இது சாப்பிடணும்னா 100 ரூபா வரும். ஒரு பரோட்டா நம்மளது வந்து நூல் பரோட்டா தான். நம்ம சாதா பரோட்டாலாம் நூல் பரோட்டா, இட்லி, அப்புறமா இடியாப்பம் 1, ஆம்லேட் 1, தோசை 1. இதெல்லாம் நைட்டில் 5 ஐட்டம் 50 ரூபா. ஓகே. எப்படின்னா இது டைமிங் என்னண்ணா? இது எப்போ கொண்டு வரீங்க? காலையில் 8 மணிலேருந்துப்பா. 8 மணிலேருந்து 3 மணி வரலாம். 8 மணிலேருந்து? ஆமாம். காலையில் 8 மணிக்கு கூட காலேஜ் ஸ்டூடெண்ட் 8 9 மணிக்குள்ளே உள்ளே போயிடுவாங்க காலேஜ். அவங்களுக்காக 8 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். 3 மணி வரலாம் இருக்கா. நம்மளுக்கு 3 மணி நேரம் டைமு. 12 1 மணிக்கெலாம் காலி ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ரொம்ப ஆச்சரியக்கூடியது நான் இந்த பிரிஞ்சிக்கு இதில்ப்பா பாசுமதி அரிசி. இந்த பிரிஞ்சி எடுத்து பாருங்கள், வீடியோக்கு போடுங்க. பாசுமதி அரிசி தான். ரொம்ப சாதா அரிசி அது இதெல்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி. பாசுமதினா உங்களுக்கு பிரியாணி அரிசி. சும்மா ஒவ்வொன்றும் 1 இன்ச்சு இருக்கும். ஓகே ஓகே. கட்டுப்படி ஆகுதாண்ணா? கட்டுப்படி கஷ்டம்தான். அதாவது ரொம்ப லாபம்னு சொல்ல வரல, கஷ்டம்தான். இருந்தாலும் பரவாயில்ல, போதும். ஒரு சேவை மனப்பான்மையோடும் செய்கிறோம். அதுக்குன்னு வருமானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு லேபர் காசு கிடைக்கும். ஓகே. அப்புறம் உண்மையை சொல்கிறீங்க? ஆமாம், லேபர் காசு கிடைக்கும். ஓஹோ, அது 30 ரூபா. இந்த 10 ரூபா பிரிஞ்சு நான் 40 ரூபா போட்டேன்னா நல்ல காசு. 30 ரூபா போட்டால் கூட நல்ல காசு. 10 ரூபா போடும்போது உங்களுக்கே தெரியும் 10 ரூபா போட்டால் என்ன வருமானம் வரும். லேபர் காசு இந்த பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஒரு விருப்பம். அதனால் அண்ணா நகரில் நீங்கள் ஒரு பிராண்டே கிரியேட் பண்ணுறீங்க போகுது, எல்லாம் அஃபோர்டபுளாக கொடுத்து. கண்டிப்பாக. இது அண்ணா நகரில் ஹை கிளாஸ்க்கு இல்லை, லோ கிளாஸ் பீப்புள்ஸ், லோ கிளாஸ் மக்கள். அண்ணா நகர்லேயும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்களும் அண்ணா நகர் சைட்லேயும் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. உழைப்பாளி, தொழிலாளிலாம் என்ன பண்ணுவாங்க, 20 ரூபா 10 ரூபா 30 ரூபா விட்டா பரவாயில்லடா, 30 ரூபாய்க்கு சாப்பிட்டு திருப்தியாக போகலாம், 40 ரூபாய்க்கு சாப்பிட்டு திருப்தியாக போகலாம். சிக்கன் தொக்கோட 40 ரூபாய்க்கு திருப்தியாக போகலாம். சிக்கன் தொக்கோட கட்டுப்படி ஆகுதாண்ணா? அதுதான் எனக்கே ஒரு டவுட்டாக. கண்டிப்பாக கஷ்டம். எல்லாரும் அதான் கேள்வி கேட்குறாங்க, எப்படி பண்ணுற, என்ன எப்படி உனக்கு பண்ணுறாங்கன்னு. இதான் உண்மை. காசு வந்து லாபம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாமே விற்றாதான் அதுவும் கூலி. ஆமாம். அதுவும் விற்காத போச்சுன்னு வச்சுக்க, முடிஞ்சு போச்சு கதை. ஓகே, விற்கலாம் நிறுத்துறோம். ஆமாம். ஓகே. இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் ஆம்பிஷனுக்காக பண்ணுறோம். இது சைட் டிஷ்ஷாக என்னென்ன கொடுக்குறீங்க? சைட் டிஷ் வந்து அதான்ப்பா சிக்கன் தொக்கு. 20 ரூபாய்க்கு சிக்கன் தொக்கு கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா புதினா சட்னி கொடுக்குறோம். அப்புறமா ஊறுகாய் கொடுக்குறோம். அப்புறமா வந்து சாம்பார் இந்த மாதிரி கொடுக்குறோம். முட்டை இருக்கா? முட்டை 10 ரூபா. அவிச்ச முட்டை 10 ரூபாய். 10 ரூபா. இது எத்தனை நாளைக்கு பண்ணலாம்னு யோசனை இருக்கீங்கண்ணா? இது பண்ணுறோம், போயிட்டு இருக்கு. மக்களோட ஆதரவு இருந்தால் தொடர்ந்து பண்ணலாம். எடுத்துகிட்டு வந்து விற்கணும். ஓகே. ஆமாம். எப்படி இந்த 6 வகையை மட்டும் தான் இப்போதைக்கு பிளானா? ஆமாம். ஃபியூச்சரில் ஏதாவது ஏற்றுவீங்களா? பண்ணலாம், கொஞ்சம் பண்ணுவோம். இது எப்படி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து இன்னொரு ஒயிட் ரைஸே 10 ரூபா கொடுக்கலான்னு இருக்கும். என்னண்ணா? வெறும் ஒயிட் ரைஸு, ஓகே, சாம்பார். ஒயிட் ரைஸ் சாம்பார் இல்லைன்னா ரசம். ஒயிட் ரைஸ் ஒரு கப்பு, இல்லை ரசமா சாம்பாரா? ஏன்னா நம்ம சாம்பார் சாதம் கொடுக்குறோம், சரி ரசம் வச்சு கொடுக்கலாமா ஒரு பிளான்ல இருக்கு. ஓகே. ஏன்னா ஒயிட் ரைஸ் சாப்பிட்றவங்க விருப்பப்படுறாங்களா, எல்லாமே கலந்து 10 ரூபாய் கொடுக்குறான். சரி ஒயிட் ரைஸ் எப்படி கொடுக்கணும்? ஒயிட் ரைஸ் 10 ரூபா. 10 ரூபா. இப்போ ரசமோ இல்லை சாம்பாரோ, ரெண்டுத்துல ஒரு பிளான் இருக்கு. ஓகே. வடை நீங்கள் போடலையோ? நான் வந்தால் நீங்கள் வடை இல்லை. ரம்ஜான் ஒரு 2-3 ஆர்டரு, நம்ம பிரியாணி ஆர்டரு இன்னைக்கு. அதனால இது பண்ண முடியல, வடை பண்ண முடியல. வடையும் பண்ண முடியல. ஆமாம். ஆக்சுவலாக வடையும் 1 ரூபாய்க்கு தரீங்களே இந்த இது? ஆமாம். சூப்பர்ண்ணா. கடை டைமிங்ண்ணா கரெக்டாக 8 to 3. ஆமாம். லொக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடும், முடியத்தை பொறுத்து. லொக்கேஷன்னா? லொக்கேஷன் கரெக்டாக வள்ளியம்மாள் கார்னர், வள்ளியம்மாள் காலேஜ்கார ரவுண்டானா வள்ளியம்மாள் காலேஜ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், அதே ரவுண்டானா பக்கத்தில் ரிலையன்ஸ். அதே நான் 2 இடம். அது வந்து காலேஜ் இருக்கிற வரலம்பா, ஒரு 10 மணிக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் உள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது சர்வீஸ் ரோடுன்றதுனால இங்கே
ஓகே ஓகே. காலேஜ் இருக்கும் போது அங்கே, இல்லாத போது இங்கே. இங்கே